ஒரு நாள் ஆப்பிரிக்காவின் பெரிய காடில் திமோன் மற்றும் பூம்பா மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டே சுற்றி வந்தனர். ஹகுனா மடாடா. கவலைக்கு இடமில்லை என்று இருவரும் பாடிக்கொண்டே மரங்களுக்கு இடையே நடை போட்டனர். திடீரென காட்டு புதர்களுக்குள் இருந்து ஹெல்ப் ஹெல்ப் என்று சத்தம் கேட்டது. டிமோன் அஞ்சினான். பூம்பா கவலைப்பட்டான். யாரோ உதவி கேட்கிறார் போல என்று பூம்பா சொன்னான். அவர்கள் அருகே சென்று பார்த்தபோது ஒரு சிறிய பறவை வலைக்குள் சிக்கிக்கொண்டு துடித்துக் கொண்டிருந்தது. டிமோன் சொன்னான், கவலைப்படாதே, நாங்க இருக்கோம். பூம்பா வலையை கட்டுக்கட்டாக இழுத்து கிழித்து விட்டான். பறவை மகிழ்ச்சியாக பறந்தது. பறவை சொன்னது, நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு நாள் உதவுவேன். இந்த காடு உங்களை நினைவில் வைத்துக் கொள்வேன். டிமோன் பெருமையாக முணுமுணுத்தான். அடடே, நம்ம பணி வெற்றி. அடுத்த நாள் டிமோன் மற்றும் பூம்பா ஆற்றருகே நடந்து சென்றபோது ஒரு பெரிய சிங்கம் திடீரென கத்திக் கொண்டு அவர்களை நோக்கி ஓட ஆரம்பித்தது. டிமோன் கத்தினான், பூம்பா ஓடடா. இருவரும் பயத்தில் நடுங்கினர். அந்த நேரமே 100க்கும் மேற்பட்ட பறவைகள் மேல் வானில் இருந்து சத்தம் செய்து சிங்கத்தின் கண்முன் சூழ்ந்தன. சிங்கம் குழம்பி விட்டு ஓடிப்போனது. டிமோன் ஆச்சரியப்பட்டான். இது யார் என்று கேட்டான். வானில் இருந்து அந்த சிறிய பறவை கத்தினது, நீங்கள் எனக்கு உதவினீர்கள். இப்போது நான் உங்களுக்கு உதவ வந்தேன். டிமோன் மற்றும் பூம்பா மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தார்கள். காட்டில் மிகப்பெரிய பலம் நண்பர்கள்தான் என்று பூம்பா உணர்ச்சியுடன் சொன்னான். அவர்கள் மீண்டும் பாட ஆரம்பித்தார்கள். ஹகுனா மடாடா. கதையின் நீதி. நல்ல செயல் ஒருநாள் திரும்பி வரும். ஆபத்தில் உதவுபவனே உற்ற நண்பன்.